திருச்சி பஞ்சப்பூரில் இன்று மாலை நடைபெறும் அரசு விழா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அப்போது 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை நாட்டுக்கு அர்ப்பணித்தும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவும் உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் 7 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் வருகையொட்டி திருச்சி மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. 3600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருச்சி பஞ்சப்பூரில் இன்று மாலை அரசு விழாவும் அதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் பொதுக்கூட்ட நிகழ்வும் நடைபெற உள்ளது. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்துகிறார். இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினரும் இதில் கலந்து கொண்டு பங்கேற்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் பிரதமர் வரும்போது தமிழகத்திற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அறிவித்தும் முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைத்து மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறார். நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பல்வேறு துறைகளின் கீழே 5655 கோடி மதிப்பிலான பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கவும் அதேபோல் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் உள்ளார். அதனைத் தொடர்ந்து 5 புதிய வழித்தடங்களில் ரயில் சேவையும் அவர் கொடியசை தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் விமான நிலையத்தில் தனி விமானம் மூலம் வந்திறங்கி அதன் பின்னர் ஹெலிகாப்டரில் அங்கிருந்து புறப்பட்டு பின்னர் பஞ்சப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்தில் இறங்கி அங்கிருந்து விழா மேடைக்கு வருகிறார். அதன் பின்னர் முதலில் அரசு விழாவில் பங்கேற்று அதன் பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று விழா பேருரை நிகழ்த்துகிறார். அதன் பின்னர் விழா பேருரையை முடித்த பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு பின்னர் விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து தனி விமானம் மூலம் மீண்டும் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக திருச்சி மாநகர் முழுவதும் ஆங்காங்கே சாலையின் இருபுறங்களிலும் பேனர்கள் மற்றும் ஃப்ளெக்ஸ் வைக்கப்பட்டு பின்னர் கொடிக்கம்பங்கள் நடப்பட்டு திருச்சி மாநகர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. மத்தியில் நல்லாட்சி வழங்குவது போல தமிழகத்திலும் நல்லாட்சி வழங்க வித்திடும் பிரதமரை வரவேற்க திருச்சி மக்கள் எழுச்சியுடன் காத்திருக்கின்றனர். இங்கு வரும் தொண்டர்கள் வசதிக்காக குடிநீர், கழிப்பிடம் மற்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் பாஜக சார்பில் சிற்றுண்டி வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு முறையும் திருச்சி தமிழகம் வரும் பாரத பிரதமர் வருகையை தமிழக மக்கள் மட்டுமே திருச்சி மக்கள் தற்போது ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வருகையும் தமிழகத்திற்கு ஒரு முறை வரும்போது பல்வேறு நலத்திட்டங்களை பாரத பிரதமர் நமக்கு வழங்கி வருகிறார். அதனால் இந்த முறையும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறார். அதே போல் தமிழகத்திற்கான திட்டப்பணிகள் தொடங்கி வைக்க இருக்கிறாரு. அதனால் பிரதமர் மோடியை வரவேற்க திருச்சி மக்களும் தமிழக மக்களும் எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. அதே போல் மத்தியில் பாரத பிரதமர் அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பல்வேறு திட்டப்பணிகளை வழங்கி வருவதுடன் நல்லாட்சியை வழங்கி வருவதனால தமிழகத்திலும் ஒரு நல்லாட்சியை வழங்குறதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வரவேற்கிறதுக்காகவும் அந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற செய்வதற்காகவும் பிரதமர் மோடியை வரவேற்க திருச்சி மக்கள் தயாராகி வருகின்றனர். பொதுக்கூட்ட மேடை அருகே பிரதமரை வரவேற்க வாழை மற்றும் கரும்பு தோரணம் அமைக்கப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நடமாடும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மெட்டல் டிடெக்டர் மூலம் போலீசார் வரவேற்பு தோரணங்கள் தரைப்பகுதிகளில் சோதனை செய்து வருகின்றனர்.